ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அதனால் இந்த மே 2வது வாரத்தில் இந்தியா வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எங்கேருந்து வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே சியாட்டிலிருந்து துபாய் வந்துட்டு துபாயிலேருந்து சென்னை வரோம். சென்னை வந்துட்டு முக்கியமாக வந்து விசா ஸ்டாம்பிங் இருக்குது. விசா ஸ்டாம்பிங் வந்து இங்கே ட்ராப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணால் போதும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரோடு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஊருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே எங்களோட விசா ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. ஒரு விசா டைப்லேருந்து இன்னொரு விசா டைப்புக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்லேயே இருக்கலாம். ஆனால் வந்து யுஎஸ் விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து திரும்ப உள்ளே வரும்போது விசா ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் வரணும். அதனால நாங்கள் திடீர்னு இப்போ இந்தியா வரணும் அப்படின்னா வந்துட்டு திரும்ப வந்து ஸ்டாம்ப் பண்ணாமல் உள்ளே வர முடியாது. அதனால வந்து விசா ஸ்டாம்பிங் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணணும். இங்கே ஒரு சில வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு புக் பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள் இந்த மேக்கு வந்து போன இந்த ஜானில் வந்து ஜான் அண்ட் ஃபெப் அந்த டைமில் வந்து புக் பண்ணோம். அதனாலே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த விசா ஸ்டாம்பிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்ததுக்கப்புறம் ஒரு 4 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து 4 வாரம் கழிச்சு ரிட்டர்ன் வர மாதிரி டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஊருக்கு அடுத்த வாரம் கிளம்புறது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே பேக்யார்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வாங்க நம்ம பேக்கெட் பார்க்கலாம். அப்படியே நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா லான் வந்து நல்லா தழையும் இந்த சீசனில் தான். அதனால கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம வந்து லான் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், புல் வந்து வெட்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட பேக்யார்டில் வந்து கோழிலாம் வச்சுருந்தோம். ஒரு 3 கோழி இருந்துச்சு. ஒரு மாதம் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அதனால வந்து கோழி பார்த்துக்கணுமே அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ வந்து இங்கே எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அமெரிக்கன் ஃப்ரெண்டு தான் அவங்க. Okay, oops, just be careful. Yeah, sorry, you gotta watch. I haven't tucked Our her back. tickets, we have. But yeah, so the rest of them, I'm missing one of the white ones. She's still Okay. out wandering. I had them out. அவங்க வந்து அவங்களோட பேக்யார்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவு இருக்கும். ஒரு 6-7 கோழிகள் வச்சுருக்காங்க. அப்புறம் வாத்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் அவங்களே கோழியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கோழி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கோழி இருந்ததுனால நாங்கள் அந்த உரம்லாம் போட முடியல. அதனால இப்போ வந்து நல்லா புல்லெல்லாம் வெட்டிட்டு அது எக்ஸ்ட்ரா வந்து இங்கே மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பறிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் போட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம புல் போட்டோம்னா மண் வந்து அவ்வளோ ஃபெர்டிலைஸ்டாக இருக்காது. அதனால நம்ம வந்து டாப் சாயில் போடணும். அதுக்கப்புறம் உரம்லாம் போட்டு புல் விதை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். திரும்பி வரும்போது வந்து நம்மளுக்கு நல்லா புல் தளைஞ்சு வந்திருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை போட்டிருக்கோம். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 2 வருஷமே போட்டிருந்தோம். சூரியகாந்தி வந்து நல்லா வருது. தண்ணி வந்து அப்பப்போ கம்மியாக விட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மரத்துகள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத அந்த செடியெல்லாம் வளராது. அதுக்காக இதை போட்டு வச்சிடுறது. கேரட் விதை இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் நாங்கள் வந்து கார்டனில் விதைச்சதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜூலை அதுக்கு மேலே தான் விதைச்சோம். அதனால இப்போது மேலேயே விதைச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது கேரட் விதை. இந்த கேரட்டு, முள்ளங்கி, அதுக்கப்புறம் பீட்ரூட், அப்புறம் கீரை வகைகள், லெட்யூஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளருது. உருளைக்கிழங்கும் சூப்பராக வந்திருந்தது. அதனால தண்ணி எப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே லான்க்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர், ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணியிருக்கோம். அது ஒரு நாளும் வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம். அதனால அது படுற இடமா பார்த்து விதை வைக்கிறோம். அதனால நல்லா முளைச்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால வந்து இங்கே காஸ்கோ போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போது நட்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கோம். முந்திரி வாங்கியாச்சு, பிஸ்தா, அதுக்கப்புறம் இந்த
இந்த கிரானோலா பார்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாங்கியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் பாதாம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கணும். அடுத்து சாக்லேட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் கவர்டு ரைசின்ஸு, உலர்ந்த திராட்சை வந்து சாக்லேட் கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பாதாம் சாக்லேட் கவர் பண்ணது. இது எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஃபுல் செக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். ஷாப்பிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கிட்டோம். பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து ட்ராலியில் இருக்கிற ஸ்பேஸ் பொறுத்து இன்னும் மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினோம். ட்ராலி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 2 செக்இன் பேக் அலோவ் பண்ணுவாங்க. 23 கிலோ ஒருத்தருக்கு 23 கிலோ இருக்கிற பேக் அலோவ் பண்ணுவாங்க. அது போக வந்து நம்ம கேபினில் நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு 7லேருந்து 8 கிலோ இருக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பேக் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போவோம் ஃப்ளைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ளைட்டில் என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி கலரிங், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், இந்த கேம்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் புக் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து நம்மளுக்கு யூஸ்வல் லாங் ஃப்ளைட்ஸில் வந்து நம்மளுக்கு மூவிஸ் எல்லாம் இருக்கும். இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறது ஏதாவது எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயே ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் அந்த சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் கலரிங் கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து க்ரையான்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட்லேயுமே வந்து குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நான் புக்கெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த 2 புக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிந்தி கேன்பி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து மை நேம் இஸ் லாங்கஸ்ட் ரிவர். இந்த 2 புக்ஸும் பார்த்தீங்கன்னா சுமா சுப்பிரமணியம் அப்படின்னு அவங்க தான் ஆத்தரு. இங்கே யூஎஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரி நான் புக்ஸ்லாம் இது பண்ணுவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது என்னென்ன ஷேப்பில் இருக்கும், எப்போ வைப்போம், அந்த மாதிரி அதை பற்றி நம்மளோட கல்ச்சர், பொட்டு வைக்கிற அந்த கல்ச்சர் பற்றி சொல்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட பேர் எவ்வளோ முக்கியமானது, நம்மளோட பேர் வந்து பெருசாக இருக்கோ சின்னதாக இருக்கோ அந்த பேர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, பேரோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்கிற புக்கு. இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட கல்ச்சர் நம்ம இங்கே இருக்கும்போது நம்மளோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். இந்த புக்கு பார்த்திங்கன்னா இது வந்து May 7th லான்ச் ஆகுது. அப்புறம் இது வந்து May 28th லான்ச் ஆகுது. இந்த புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வேர்ல்டு வைட் வாங்கலாம். எங்கெங்கெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். என்ன 1 வீக் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஊருக்கு வரக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அடுத்து வந்து நம்ம இங்கே ஃப்ளைட்டில் கிளம்பி அதுக்கப்புறம் ஊருக்கு வர்றது வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.